ஃப்ரெண்ட்ஸ், காலையில் எழுந்ததிலிருந்து இரவு படுக்கிற வரைக்கும் இந்த நாய்கள் படக்கூடிய படும் சித்திரவதை அனுபவிக்குதுங்க. இந்த மனிதர்களுக்கு இதை கொடுமைப்படுத்துறத தவிர வேற எந்த வேலையுமே இல்லை போல இருக்கு. நேற்று இரவு பார்த்துட்டிங்கன்னா ஒரு அவசர அழைப்பு நல்லி மேடத்துக்கு வந்திருக்கு. உடனடியாக தங்கம் ட்ரெஸ் நம்மளுடைய செந்தில் சார் தான் ரெஸ்கியூ போயிருக்காங்க. என்னன்னு பார்த்தா காசிப்பாளையத்தில், திருப்பூர் காசிப்பாளையத்தில் இருக்க ஒரு கம்பெனியில் வடக்கர்கள்லாம் தங்கி வேலை பார்க்குறாங்க இல்லையா, அந்த வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுடைய செப்பலை, ஒரு 1500 ரூபா மதிப்புள்ள செப்பல் அரசு இதை எதையோ இந்த ஜீவன் கடிச்சிட்டு இருக்குது. அதனால் கோபப்பட்டு இவனுங்க அடிச்சிருக்காங்க. ஓனரை விசாரிக்கும் போது என்னன்றாங்கன்னா, இன்ஃபார்மர் சொல்ற தகவல் படி பார்க்கும்போது இந்த ஜீவனை வெளியே கொண்டே விட்டுருந்தா நான் சொன்னேன் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. ஆனா இவங்க எல்லாம் சேர்ந்து இடுப்பு எலும்பு உடையிற அளவுக்கு அடிச்சிருக்காங்க. அது ரொம்ப முடியாம இருக்கும்போது இன்ஃபார்மர் தகவல் கொடுத்து இப்போ உடனடியே ரெஸ்கியூ பண்ணி அந்த ட்ரஸ்ட்டுக்கு போயாச்சு. அதுக்கு இன்னொரு நாயும் அடிச்சிருக்காங்க. அதுக்கு முதல் நாளே இன்னொரு ஜீவனை அதே போல இடுப்பு எலும்புல அடிபட்டு இப்போ அதெல்லாம் போய் நேற்று நைட்டே போட்டாச்சு. திருப்பி காலையில் அதை எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது இடுப்பு எலும்புகள் உடஞ்சிருக்கு. ரொம்ப கொடுமை. இந்த கேவலத்தை எப்படி செய்யறவனுக்குலாம் மனசு வந்ததுன்னு பாருங்களேன். இதை தாண்டி வேற பேசிடக்கூடாதுன்னு நான் ரொம்ப கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இந்த கேஸை நம்ம எடுக்கத்தான் போகிறோம். அந்த கம்பெனிக்கு போய் ஓனரை விசாரிச்சுட்டு யார் அதை பண்ணாங்க, யார் பண்ண சொன்னாங்கன்றதை விசாரிச்சுட்டு அவங்க மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறை உதவியோட நிச்சயமாக அவங்க மேலே நடவடிக்கை எடுப்போம். முடிஞ்சா வாய்ப்பு இருந்தால் அங்கிருந்து நான் ஒரு வீடியோ போடுறேன். கூடுமான வரைக்கும் லைவ் போட முயற்சிக்கிறேன். கண்டிப்பாக அந்த ஜீவனுக்கு ஒரு நியாயம் கிடைச்சே தீரணும். அந்த ஏரியாவில் காசிப்பாளையத்தில் யாராவது தன்னார்வலர்கள், விலங்குநல ஆர்வலர்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் கலந்துக்கலாம். ஒரு ஜீவனுக்காக நம்ம போராடுவோம், நியாயத்தை கேட்போம். அந்த ஓனரையும் பார்த்து பேச வேண்டியது இருக்குது. அந்த குற்றத்தை செஞ்சது யார், செய்ய தூண்டியது யாருங்கிறத பார்க்கணும். 1500 ரூபா செருப்பை நம்ம வாங்கி கொடுத்துடலாம். ஆனால் அந்த அடிபட்டு அந்த ஜீவனுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கேன். அது இப்போ பூர்ணமாக எழுந்து நடக்க முடியுமா? அதோட மருத்துவ செலவு எவ்வளோ ஆகும்? அந்த வலி வேதனை யார் தாங்கிறது? இந்த கேள்விகளுக்கெல்லாம் எங்கெங்க இருக்குது பதில்? யாருங்க அதை அடிக்கிற உரிமையை கொடுத்தது? அந்த ஜீவனை அடிச்சு ஒரு 1000 ரூபா செருப்புக்காக அந்த ஜீவனை அடிச்சு துன்புறுத்திருக்காங்க. இதெல்லாம் என்ன மாதிரியான மனிதர்கள்? அவங்களெல்லாம் நம்ம கண்டிப்பா தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கு அப்டேட்டு ஈவினிங்குள்ள ஒரு வீடியோ பதிவாக நான் கொடுக்குறேன். தேங்க்யூ.